ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் கடந்த 7 மாதங்கள் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நம்முடைய ஊழியத்தையும் ஆண்டவர் மகிமையாய் நடத்தியிருப்பார் என்று நான் கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் அவர் வாக்குத்தத்தம் பண்ணின தெய்வம் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தத்தின்படி நம்மை நடத்தி, நம்மளை ஆசீர்வதித்து, நம்மளை பலப்படுத்தி அநேகருக்கு சாட்சியாக வைத்திருப்பார் என கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதற்காகவே இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த 8வது மாதம் தேவனுடைய இந்த வார்த்தைகளுக்கு வாக்குத்தத்தத்துக்கு நேராக கடந்து போவதற்கு முன்பதாக ஆண்டவரை நாம் துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் இந்த காரியங்களை நாம் செய்யலாம். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் அது மகிமையுள்ளதா இருக்கும் என கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே, வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே, என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 ஆவியானவரே,
பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றே, சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றே, சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றே, சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றே, பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன், புது பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 ஆவியானவரே. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த 8வது மாதத்துக்காக நமக்காக கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். யாத்ராகமம் புத்தகம் 33வது அதிகாரம் 14வது வசனத்தை ஆண்டவர் நமக்காக கொடுக்கிறவராயிருக்கிறார். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆம், என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல மோசே கர்த்தரை நோக்கி தன்னுடைய காரியங்களை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மோசேயினுடைய கைகளிலே கொடுத்து நடத்தி கொண்டு வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக சூழ்நிலைகளை நன்மைகளை பெற்றவர்களாய் இருந்தும், அநேக காரியங்களிலே தேவன் அவர்களை நடத்தி இருந்தும், அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தும், அநேக அற்புதங்களை கண்டவர்களாய் இருந்தும், கர்த்தரை தேடுகிறதிலே குறைவுபட்டவர்களாய், கர்த்தரை விசுவாசிக்கிறதிலே குறைவுபட்டவர்களாய், அவர் செய்த நன்மைகளை மறந்தவர்களாய், ஒரு வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மோசேக்கு என்ன செய்வதென்று அவர் தெரியாத ஒரு சூழ்நிலையில, ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஜனங்களை என் கைகளில் நீங்க கொடுத்துட்டீங்க,
நான் இவர்களை கானான் தேசத்துக்கு நேராக வழிநடத்தி செல்ல வேண்டும், எனக்கு பலன் இல்லை என்று அவர் அந்த இடத்துல நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். ஆம், என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நம்மளுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் தான். அநேக சூழ்நிலைகளில நாமும் இப்படிதான் என்ன செய்வதென்று தெரியாதபடி விழி பிதுங்கினவர்களாய், பாதை அறியாதவர்களாய், அநேக சூழ்நிலைகளிலே அப்படியே துவண்டு போய் ஒரு பலனற்றவர்களாய் நின்று கொண்டிருக்கிறோம். அதே சூழ்நிலையில தான் மோசே நின்னாங்க. அந்த மோசே நிற்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லுகிறார். ஆம், என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ஒருவேளை உங்களுடைய தொழில்ல, ஒருவேளை உங்களுடைய ஊழியத்தின் பாதைகளில, உங்களுடைய படிப்பின் காரியங்களில எந்த ஒரு காரியத்தையும் நீங்க முன்னின்று செய்ய முடியாதபடி தவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? நீங்க பலனற்று இருக்கிறீங்களா? ஒருவேளை உங்க குடும்பத்தார் உங்களுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாதபடி இருக்கிறாங்களா? எவ்வளோ முயற்சி பண்றீங்க, எவ்வளோ ஜெபிக்கிறீங்க, எவ்வளோ பிரயாசப்படுகிறீங்க. ஐயோ, என் மகன் நல்லா இருக்கணுமே, என் மகன் நல்லா இருக்கணுமே, என் மருமக, என் குடும்பத்தார், என்னை சார்ந்தவர்கள் நல்லா இருக்கணுமேன்னு சொல்லி அநேக நேரங்களில் பிரயாசப்படுகிறீங்களா? ஆனா அது பொய்த்து போய் விடுகிறது என்று அப்படியே நீங்க கலங்கி போய், ஐயோ நான் இவ்வளோ பிரயாசப்படுகிறேனே, ஒன்றுமே நடக்கிறது இல்லையே, ஒரு நல்ல வழியில தானே நான் உங்களை நடத்தணும்னு நினைக்கிறேன், ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கணும்னு தானே நான் நினைக்கிறேன், ஆனா அவங்க செவி கொடுக்காதபடி ஒரு வணங்கா கழுத்துள்ளவர்களா இருக்கிறாங்களேன்னு சொல்லி ரொம்ப யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பாரத்தை எல்லாம் என் மேல வைத்து விடு அப்படின்னு சொல்கிறார். அதுக்குதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ அலைஞ்சது போதும் மகனே, நீ கஷ்டப்பட்டது போதும், நீ கண்ணீர் வடித்தது போதும், உன்னுடைய வேதனைகள், உன்னுடைய துக்கங்கள், உன்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் என்கிட்ட வச்சிரு, உன் குடும்பத்தை என்கிட்ட கொடுத்துரு, உன் பிள்ளைகளை என்கிட்ட கொடுத்துரு, உன் சூழ்நிலைகளை என்கிட்ட கொடுத்துரு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் உன் அலைச்சல்களை நான் எண்ணி இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா. உன்னுடைய கண்ணீர்கள் எல்லாம் என்னுடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா. அந்த தேவன் தான் சொல்லுகிறார், அந்த தேவன் தான் சொல்லுகிறார். அன்னைக்கு மோசையோடு இருந்த தெய்வம் இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறார். ஆம், என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் நீங்க கலங்கிறாதீங்க, ஒரு நாள் நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. ஒருவேளை 7 மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருந்தது என்று எனக்கு தெரியாது. கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதித்து நடத்தி இருப்பார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை வனாந்தரம் போல இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கை செழிப்பற்றதா இருக்கிறதா? உங்களுடைய குடும்பத்துல பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள், போராட்டத்துக்கு மேல போராட்டம், கடனுக்கு மேல கடன், சொல்ல முடியாத காரியங்கள் இருக்கிறதா? தேவ சமூகத்துக்கு போங்களேன், தேவ சமூகத்துக்கு நீங்க கடந்து போங்களேன். பாருங்க, 11வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் ஆண்டவர். ரீபாலா கதோரிலா தாலாபா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். பாருங்க, எவ்வளவு ஒரு அன்பான தெய்வத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். முகமுகமாய் நம்மளோடு கூட பேசுகிற தெய்வம் நம்மளோடு கூட இருக்கிறாருங்க. நம்ம கஷ்டத்தை உணர்ந்தவர், நம்மளுடைய கண்ணீரை உணர்ந்தவர், நம்மளோடு கூட அப்படியே பயணிக்கிற தெய்வம் தான் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிற மகனே, நான் உன் கூட இருக்கிற மகளே, நீ கலங்காத, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், உன்னுடைய காரியங்களை என்னுடைய காரியம் நான் எடுத்திருக்கிறேன். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவன் தன் சிநேகிதனுடைய பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய்
பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஒரு பாக்கியம் பெற்ற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். அது மாத்திரமல்ல பாருங்க, 12வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே அப்படின்னு சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆமாங்க, ஆண்டவர் உங்களையும் என்னையும் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவருடைய கண்களிலே கிருபையும் தயவும் கிடைத்ததுனாலதான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு கூட இருக்கிறோம். எவ்வளோ நேரம் பலனற்று போனோம், எவ்வளோ நேரம் கர்த்தரை விட்டு தூரம் கூட போயிருக்கலாம். ஆனா அவருடைய கிருபை, அவருடைய தயவு நம்மளோடு கூட இருக்கிறது. அவர் நம்மளை விட்டு விலகவும் மாட்டார், நம்மளை கைவிடவும் மாட்டார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் அவ்வளவு அன்பு நிறைந்தவராய் இருக்கிறார். கஷ்டத்தின் மத்தியில, வேதனைகள் மத்தியில, துன்பத்தின் மத்தியில என்ன செய்வதென்று தெரியாதபடி திகைத்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். உன்னுடைய நுகங்களை என் மேல வச்சிரு, உன்னுடைய நுகங்களை, உன்னுடைய பாரங்களை என் மீது வைத்து விடு. அதான் அழகா சொல்லுகிறார், நான் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உன்னுடைய கவலைகள் எல்லாம் என் மேல வைத்து விடுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிற எவ்வளவு ஒரு அன்பான தெய்வம் நம்மளோடு கூட இருக்கிறார். யார் இந்த வார்த்தைகளை இந்த நாட்களில் நம்மளோடு கூட சொல்ல முடியும்? இன்னைக்கு அநேகர் நம்மளை விட்டு கடந்து போகிறவர்களாய் தான் இருக்கிறாங்க. நம்முடைய நெருக்கத்தின் மத்தியில, நம்முடைய உபத்திரவத்தின் மத்தியில பலனற்று நிற்கும் பொழுது நம்மளை விட்டு தூர போகிற ஜனங்கள் தான். அது குடும்பத்தார் இருக்கலாம், யாரா வேணும் இருக்கலாம். ஆனா தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மளுடைய தலைகளை அவர் உயர்த்துகிற தெய்வமாய் இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, 17வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தைகளின் படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். நான் என்ன செய்வதென்று தெரியாதபடி அப்படியே குழம்பி போயிருக்கிற மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சொன்ன இந்த வார்த்தைகளின் படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க ஒவ்வொருத்தரையும் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவருடைய கிருபை இன்றும் உங்களோடு கூட இருக்கிறது. அவருடைய தயவு உங்களோடு கூட இருக்கிறது. அவருடைய எல்லா காரியத்தையும் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அவ்வளவு ஒரு அன்பான தெய்வத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். ஆதலால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, எதை குறித்தும் கவலைப்படாதபடி, எதை குறித்து யோசிக்காதபடி இளைப்பாறுதல்களை தருகிற தெய்வம். அப்படின்னா நம்மளுடைய பாரங்களை, நம்முடைய துக்கங்களை, நம்மளுடைய வேதனைகளை அவருடைய பாதத்துல வைக்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக மகிமையான காரியங்களை இந்த மாதத்துல செய்து நம்மளை உயர்த்துகிற தெய்வமாக இருக்கிறார். பாருங்க, சங்கீதம் 139 16வது வசனம் சொல்லுகிறது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்றப்படும் நாட்கள் உம்முடைய புஸ்தகத்திலே எழுதி இருக்கிறது. 14வது வசனம், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினால் உம்மை துதிப்பேன், உம்முடைய கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும் என்று தாவீது சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இம்மட்டும் காத்த எபினேசர் இனிமேலும் நம்மை காத்து வழி நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். உங்க குடும்பத்தை, உங்களுடைய தொழில, உங்களுடைய பிசினஸ, உங்களுடைய ஊழியத்தை, உங்களுடைய பிள்ளைகளை எல்லாவற்றையும் தேவனிடத்துல இந்த மாசம் சரண்டர் பண்ணுங்க. இந்த 8வது மாசம் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். போதும் மகனே, போதும் மகளே, நீ சுமந்தது போதும், நீ கண்ணீர் வடித்தது போதும், நீ கலங்கி நின்றது போதும்.
உங்களுடைய பலத்தினாலும் என்னுடைய பலத்தினாலும் நிச்சயமா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆண்டவருடைய பாதத்துல நம்ம வச்சுட்டோம்னா இந்த மாதம் பெரிய ஒரு மகிமையை நாம் பார்க்க போகிறோம். பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாய் இந்த மாதத்துல நம்முடைய காரியங்களை அவர் பொறுப்பெடுத்துக் கொண்டு நம்மளை இளைப்பாற பண்ண போகிறார். நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒன்னும் பயப்படாதீங்க, அவருடைய பாதத்துல வைத்து விடுவோம். அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். அவர் அற்புதங்களை செய்கிற தெய்வம், அவர் அதிசயங்களை செய்கிற தெய்வம். இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவு அழகாய் அவர் நடத்தி வந்தார். பகலிலே மேகஸ்தம்பமாக, இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும், தூதர்கள் உண்ணுகிற உணவை கொடுத்து எவ்வளோ ஆச்சரிய விதமாய் அழகாக நடத்தின தெய்வம் இன்றும் உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறார். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை தேற்றுவாராக. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். எஸ், இந்த மாதம் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலின் மாதமாய், அப்படியாய் நீங்க சுமந்த எல்லா சுமைகளையும் இறக்கி வைக்கிற ஒரு மாதமாய், அதிலிருந்து பெரிய ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு மாதமாய், ஒரு அதிசயத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு மாதமாய், ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு மாதமாய், கண்ணீர் துடைக்கப்படுகிற ஒரு மாதமாய், உங்களுடைய கவலைகள் மாறுகிற ஒரு மாதமாய் ஆண்டவர் இந்த மாதத்தை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த 8வது மாதத்தின் முதல் நாளுக்காய் உம்முடைய கரத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் உம்முடைய திருக்கரத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, 7 மாதங்கள் அப்பா, 7 மாதங்கள் எங்களுடைய பிள்ளைகள் அநேக சூழ்நிலைகளிலே கலங்கி நின்றது உண்டு ஆண்டவரே. அநேக சூழ்நிலைகளிலே ஆசீர்வாதங்களை பெற்றது உண்டு ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, இன்றைக்கு உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீங்க சொல்லி இருக்கிறீங்கப்பா, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய எல்லா காரியத்தையும் உம்முடைய பாதத்துல நாங்கள் வைக்கிறோம் அப்பா, உம்முடைய பாதத்துல நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் எங்களை அப்படியே நீங்க உம்முடைய கரங்களில் எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல எங்களை சுமந்து கொள்வீராகப்பா. எங்களால முடியல ஆண்டவரே, எங்களால முடியலப்பா. எங்களுக்கு அந்த பலனை கொடுப்பீராக, விடுதலையை கொடுப்பீராக. இந்த திரு ரத்தத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அன்பு தேவ பிள்ளைகளை என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தைகளை கொண்டு திடப்படுத்துவீராக ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும், அவமானங்கள் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும். விசேஷமாய் வியாதியின் படுக்கையில் இருக்கிறவர்களை என் தேவன் விடுதலை பண்ணுவீராக இயேசுவின் நாமத்திலே. ஆவியானவரே, ஆவியானவருடைய தழும்புள்ள கரம் எங்க பிள்ளைகள் மீது இறங்குவதாகப்பா. ரைட் நவ், இப்பொழுதே இறங்கட்டும். ஒரு வல்லமையான கரம் எங்கள் பிள்ளைகளுடைய அப்பா அந்த குடும்பங்களிலே கடந்து போவதாக, படுக்கைகள் மாறுவதாக, சந்தோஷம், சமாதானம், நிம்மதி உண்டாவதாகப்பா. எல்லா பண கஷ்டங்களையும் மாற்றி போடுவீராக. ஆசீர்வாதத்தினால் நிறைத்தருளும்படி ஆய்கொண்டு ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம், நல்ல புத்தி, அறிவை கொடுப்பீராக. வாலிப பிள்ளைகளை உடைய கரங்களிலே எடுப்பீராக. வயதானவர்களை குடும்பத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறாங்க அப்பா, அவர்களை பாதுகாப்பீராகப்பா. ஆண்டவரே, கஷ்டப்பட்ட ஆண்டவரே அப்பா, கூலி வேலைகளுக்கும் ஆண்டவரே அநேக காரியங்களுக்கு கடந்து போகிறாங்க. என் தேவன் எங்க பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. அப்பா, ஆபீஸ்கள்ல வேலை செய்யறாங்க ஆண்டவரே, கர்த்தர் நீங்க பாதுகாத்துக் கொள்வீராக. 2 வீலர் 4 வீலர் வாகனங்களை வைத்து ஆண்டவரே அப்பா தங்களுடைய குடும்பத்தை நடத்துகிறதுக்கு அதிகமா பிரயாசப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய பலன், தேவனுடைய ஆசீர்வாதம் எங்க பிள்ளைகளோடு கூட இருக்கட்டையா. கர்த்தர் உதவி செய்வீராக. என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று சொன்னீங்களே, எங்க பிள்ளைகளுக்கு முன்பதாக நீங்க இந்த மாதத்துல கடந்து போவீராக.
ஆண்டவரே உம்முடைய திருரத்தத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் கூட இருந்து எங்க பிள்ளைகளை நடத்திருங்கப்பா. நீங்க கைவிடாத தெய்வம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்க பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த மாதம் பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு மாதமாய், ஆண்டவரே ஒரு இளைப்பாறுதலை காணுகிற ஒரு மாதமாய், ஆண்டவரே அநேக நாட்கள் பிரயாசப்பட்டு ஆண்டவரே தங்களுடைய கைகளிலே கிடைக்காதபடி தவித்திருக்கிற எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் ஆண்டவரே எல்லாம் கைகூடி வர கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை உண்டாக்கி கொடுங்கப்பா. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண பாக்கியத்தை கொடுங்க. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை உண்டாக்கி கொடுப்பீராக. கர்த்தரே உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தரே உதவி செய்வீராக. ஆண்டவரே வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்து களி கூற கர்த்தர் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் இந்த திருரத்தத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் இந்த மாதம் பிள்ளைகளுக்கு ஒரு மகிமையின் மாதமாய், ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாய் இந்த பிள்ளைகளுக்கு நீங்க மாற்றி கொடுப்பீராக. கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் தியானித்து, இதோ மோசையோடு கூட இருந்த தெய்வம் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற அந்த வார்த்தையை தங்களுடைய இருதயங்களில் சுமந்து கொண்டு ஆண்டவரே கடந்து போக அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. ஒருவேளை குடும்பங்களில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இருப்பார்கள், ஆனால் அவர்களை ரட்சித்து தேவ சமூகத்துக்கு நேராக நீங்க திருப்பும்படியா என்னுடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறப்பா. கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த திருரத்தத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லாவற்றையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சகலவற்றையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறார். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் விசேஷமாய் நியூ கிரியேஷன் சபை ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகள், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.